வணக்கம். நான் தான் மியூசி தாத்தா குறும்படத்தோட கேமராமேன். ஸோ இந்த மியூசி தாத்தா குறும்படம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மனிதரை நம்ம வெளித்தோற்றத்தை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு மனிதரை வெளித்தோற்றத்தை வச்சு அவரோட கேரக்டரை வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கான்செப்டாக வச்சு இந்த படம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தில் நாங்கள் இதை ஒர்க் பண்ணும்போது இது என்னன்னா, மார்னிங் ஷூட்டு அதிகாலையில் வேகமாக போய் நம்ம எடுக்க வேண்டிய விஷயங்கள், இன்னொன்று டைம்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அந்த கம்மியான டைத்துக்குலாம் நாங்கள் ஷூட் பண்ணோம். நடுவில் சில ஃபுட்டேஜஸ்லாம் டெலீட் ஆகிடுச்சு, அது எடிட்லாம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் ரீஷூட்லாம் வச்சு அதை திரும்ப ஷூட் பண்ணி திரும்ப எடிட் பண்ணோம். ஸோ அதனால நிறைய டிலே வந்து ஆச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. அண்டு டப்பிங்கு இதெல்லாம் முடிச்சு இப்போ இந்த படம் கடைசியாக டிசம்பர் 28 தாய் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸில் யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை சொல்லுங்கள். தேங்க்யூ. வணக்கம். நான் தான் மியூசி தாத்தா குறும்படத்தோட கேமராமேன். ஸோ இந்த மியூசி தாத்தா குறும்படம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மனிதரை நம்ம வெளித்தோற்றத்தை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு மனிதரை வெளித்தோற்றத்தை வச்சு அவரோட கேரக்டரை வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கான்செப்டாக வச்சு இந்த படம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தில் நாங்கள் இதை ஒர்க் பண்ணும்போது இது என்னென்னா, மார்னிங் ஷூட்டு அதிகாலையில் வேகமாக போய் நம்ம எடுக்க வேண்டிய விஷயங்கள், இன்னொன்று டைம்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அந்த கம்மியான டைத்துக்குள்ள தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். நடுவில் சில ஃபுட்டேஜஸ்லாம் டெலீட் ஆகிடுச்சு, அது எடிட்லாம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் ரீஷூட்லாம் வச்சு அதை திரும்ப ஷூட் பண்ணி திரும்ப எடிட் பண்ணோம். ஸோ அதனாலேயே நிறைய டிலே வந்து ஆச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. அண்டு டப்பிங்கு இதெல்லாம் முடிச்சு இப்போ இந்த படம் கடைசியாக டிசம்பர் 28 தாய் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸில் யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.